ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு கமலி லேர்ன் ஹர். இதுக்கு முன்னாடி பார்ட்டில் நம்ம பிஸ்னஸ்னால் என்னென்னு பார்த்தோம். இப்போது பிஸ்னஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ் அதை தான் பார்க்க போகிறோம். வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம ஒரு நாளில் நிறைய ஒர்க் பண்ணுறோம், ஓகேவா? ஆனால் ஒரு வேலை அது பிஸ்னஸாக இல்லையா அப்படின்றத நம்ம எப்படி சொல்கிறது? அதுக்குன்னு சில கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது. கேரக்டரிஸ்டிக்ஸ்னால் தமிழில் பண்புகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் இருந்தால் தான் அந்த வேலை ஒரு பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸிஃபை பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் ஒன் ப்ரொடக்ஷன் ஆர் ப்ரொக்யூர்மெண்ட் ஆஃப் குட்ஸ். அதாவது முதல்ல நம்ம ஒரு பொருளை ப்ரொடியூஸ் பண்ணணும், அப்படி இல்லைன்னா சேல் பண்ணுறதுக்காக மற்றவங்க கிட்ட இருந்து குட்ஸை வாங்கணும், ஓகேவா? அதாவது ப்ரொடக்ஷன் அப்படி இல்லைன்னா ப்ரொக்யூர்மெண்ட் ஆஃப் குட்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்காக அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, அப்போ தான் நம்ம ஹியூமன் வாண்ட்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும். கையில் பொருளே இல்லாமல் பிஸ்னஸ் பண்ண முடியாது, கரெக்டாக? நெக்ஸ்ட் சேல், ட்ரான்ஸ்ஃபர் ஆர் எக்ஸ்சேஞ்ச். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, பிஸ்னஸில் கண்டிப்பாக ஒரு சேல்ஸ் நடக்கணும். அதாவது ஒரு பொருளை விற்கணும், இல்லைனா அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது நம்ம வீட்டில் இருக்க ஒரு துணியை தச்சு அதை நம்மளே போட்டுக்கிட்டோன்னா அது பிஸ்னஸ் கிடையாது, ஓகேவா? ஏன்னா அங்கே ஒரு சேல் நடக்கலை. ஆனால் அதே துணியை மற்றவங்களுக்கு காசுக்கு விற்றா அதுதான் பிஸ்னஸ், ஓகேவா? இதுதான் செகண்ட் பாயிண்டில் சொல்கிறாங்க, சேல், ட்ரான்ஸ்ஃபர் ஆர் எக்ஸ்சேஞ்ச். தேர்ட் ஒன்ல டீலிங்ஸ் இன் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். பிஸ்னஸ்னால் வெறும் பொருள் மட்டும் கிடையாது, ஓகேவா? சர்வீஸஸும் இன்க்ளூட் ஆகும். இதை நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம். குட்ஸ்னால் நம்ம யூஸ் பண்ணுற பேனா, ப்ரெஷ்ஷு, இந்த பேகு, இதெல்லாம், ஓகேவா? இதெல்லாம் கன்சியூமர் குட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா அந்த குட்ஸை ப்ரொடியூஸ் பண்ண யூஸ் பண்ணுற அந்த மிஷினரிஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் ப்ரொடியூசர் குட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் அதாவது கன்சியூமர் குட்ஸ் அண்ட் ப்ரொடியூசர் குட்ஸ். சர்வீசஸ்னால் இதெல்லாம் இன்க்ளூட் ஆகும்னு பார்த்தோன்னா, நம்ம கரண்ட் சப்ளை பண்ணுறது, இந்த பேங்கிங்கு, இன்சூரன்ஸு, இல்லை பஸ்ஸு, இந்த ட்ரெயின் டிரான்ஸ்போர்ட்டு, இதெல்லாம் சர்வீசஸ் தான். இதெல்லாம் நம்ம கண்ணால் பார்க்க முடியாது, ஆனால் சர்வீசஸை நம்ம என்ஜாய் பண்ண முடியும், ஓகேவா? இது எல்லாமே இன்க்ளூட் ஆனது தான் பிஸ்னஸ். ஸோ பிஸ்னஸ் குட்ஸோடையும் சர்வீசஸோடையும் டீலிங் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் தேர்ட் கேரக்டரிஸ்டிக். ஃபோர்த் ஒன் ரெகுலாரிட்டி ஆஃப் டீலிங்ஸ். இது ரொம்ப முக்கியமான கேரக்டரிஸ்டிக். பிஸ்னஸ்னால் அந்த வேலையை நம்ம ரெகுலராக பண்ணணும். சும்மா ஒரு வாட்டி பண்ணுறது பிஸ்னஸ் கிடையாது, ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், நம்மக்கிட்ட ஒரு பழைய ஸ்கூட்டர் இருக்குது, அதை நம்ம ப்ராஃபிட் வச்சு ஒருத்தருக்கு விற்றுட்டோம். உடனே நம்ம அங்கே ஒரு பிஸ்னஸ் மேனாக ஆகிட முடியாது. ஏன்னா அது ஒரு ஐசோலேட்டட் டீலிங் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நம்ம அதை ஒரே ஒரு தடவை தான் பண்ணியிருக்கோம். இதே நம்ம ஒரு கடையை வச்சு டெய்லி ஸ்கூட்டர் வாங்கி விற்றா அதுதான் பிஸ்னஸ், ஓகேவா? அப்போது ஃபோர்த் ஒன் ரெகுலாரிட்டி ஆஃப் டீலிங்ஸ். இதுதான் ஃபோர்த் கேரக்டரிஸ்டிக். ஃபிஃப்த் ஒன் ப்ராஃபிட் மோட்டிவ். பிஸ்னஸ் பண்ணுறது எதுக்காக? ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறதுக்காக, கரெக்டாக? ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணணுன்னு ஒரு ஆசை இருக்கும்போது தான் பீப்புள் பிஸ்னஸே பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. எந்த ஒரு லாபமே இல்லாமல் நான் அதை ஒரு சர்வீஸாக மட்டும் பண்ணிகிட்டு இருந்தேன்னா அது பிஸ்னஸ் கிடையாது, அது சோஷியல் சர்வீஸ். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு 10 ரூபாய்க்கு பொருளை வாங்கி அதே 10 ரூபாய்க்கு நான் விற்றேன்னா அங்கே எனக்கு ப்ராஃபிட்டே இருக்காது, ஓகேவா? அது ஜஸ்ட்டு நான் அதை எக்ஸ்சேஞ்ச் தான் பண்ணுறேன், அங்கே ஒரு சர்வீஸ் தான் நடக்குது, அதில் எனக்கு எந்த ஒரு ப்ராஃபிட்டும் கிடையாது. அந்த மாதிரி நடக்கும்போது அது பிஸ்னஸே இல்லைன்னு சொல்கிறாங்க. சிக்ஸ்த் ஒன் எலிமெண்ட் ஆஃப் ரிஸ்க். கடைசி பாயிண்ட், பிஸ்னஸில் எப்போவுமே ரிஸ்க் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ராஃபிட் வரணுன்னு தான் நம்ம கணக்குப்படுவோம், அப்படி யோசிச்சு தான் நம்ம பிஸ்னஸே ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆனால் அதில் 100% ப்ராஃபிட் வரணும்னு சொல்ல முடியாது. ஏன்னா அதில் நிறைய ரிஸ்க்கும் இருக்குது. அது என்னென்னு பார்த்தோன்னா, கஸ்டமர்ஸோட டேஸ்ட்டு மாறலாம். அப்புறம் பவர் கிரைசிஸ், அதாவது இப்போ நான் ஏதாவது பொருளை ப்ரொடியூஸ் பண்ணிட்டே இருக்கும்போது திடீர்னு பவர் கட் ஆகலாம். நெக்ஸ்ட்டு ரா மெட்டீரியல்ஸ் கிடைக்காம போகலாம். அதாவது ஒரு குட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு தேவையான இன்புட் இல்லாமல் போகலாம். இதனால தான் சொல்லுவாங்க, ப்ராஃபிட் இஸ் த ரிவார்ட் ஃபார் ரிஸ்க் டேக்கிங். அதாவது ரிஸ்க் எடுத்தால் தான் நமக்கு ப்ராஃபிட்டே கிடைக்கும், ஓகேவா? ரிஸ்க் இல்லாத பிஸ்னஸே கிடையாது. இதுதான் 6th பாயிண்ட், அதாவது எலிமெண்ட் ஆஃப் ரிஸ்க். பிஸ்னஸ்னால் ரிஸ்க் இருக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. கேரக்டரிஸ்டிக்கை ஒரு சம்மரியை நம்ம பார்க்கணுன்னா, ஃபஸ்ட்டு ஒரு குட்ஸ் இருக்கணும், அதை நம்ம சேல் பண்ணணும். அந்த சேலை நம்ம டெய்லி பண்ணணும், அதிலிருந்து நம்ம ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணணும். அதே சமயம்
ஏதாவது ரிஸ்க் வந்தால் அதையும் நம்ம தாங்கிக்கணும். இதுதான் பிஸ்னஸ். இதுதான் பிஸ்னஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ். பிஸ்னஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ் கிளியராக புரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்ததுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.